So today we are going to discuss about CA Inter Audit Previous Year MCQs. So this is Aarthi from Shilpis Academy. Let's start. So இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம MCQஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு படிச்சுக்கலாம். PKH as an associate, a chartered accountant firm is practicing in Mumbai since last 2 decades. Rahul got an opportunity to work as a article clerk with the PKH Associates. So PKH Associates அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மும்பையில் இருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ராகுல் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு அங்கே ஆர்டிக்கல் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்குது. அண்ட் இவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு கம்பெனிக்கு ஸ்டாச்சுவரி ஆடிட் டீமில் ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் ஃபோக்ஸ் இந்தியா லிமிடெட். அண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24 அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் டில் த லாஸ்ட் இயர் CAK வாஸ் ஹெட் ஆஃப் த ஆடிட் டீம் ஃபார் ஃபோக்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தாங்க? CAK அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நவ் CAP தான் வந்துட்டு அந்த ஆடிட் டீமோட ஹெட்டிங். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்துட்டு ராகுலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோக்ஸ் இந்தியா லிமிட்டடோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு அந்த கம்பெனியோட நேமு, ஃபினான்ஷியல் இயர் என்ன, யார் அதை ப்ரிப்பேர் பண்ணால், யார் ரிவ்யூ பண்ணால் அண்ட் அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் டியூரிங் த ஆடிட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அண்ட் எந்த அளவுக்கு அவங்க செக் பண்ணியிருக்காங்க அண்ட் சாம்பிள் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. எய்தர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணி சொல்லியிருக்காங்களா ஆரல்ஸ் ரேண்டமாக அங்கங்கே செக் பண்ணியிருக்காங்களா, அந்த மெத்தட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை யார் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ராகுல் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் லெட்டரை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆடிட்டோட ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ரிலையபிள் அண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அன் ஆடிட்டர் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். எப்பயுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது யார் பண்ணுவா? மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஆடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி ரெலவென்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பீயிங் ஆடிட்டர். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே ஆடிட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஸ்கோப்குள்ளே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட், he thought that it is a mandatory to obtain engagement letter every year handed over revised draft to CAP. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷமும் நம்ம ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு யார்கிட்ட கொடுத்தாச்சு? CAP கிட்ட கொடுத்தாச்சு. அண்ட் CAP பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இவங்க ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிஃபோர் ஃபைனலைசிங் த ஆடிட் ரிப்போர்ட் ஆஃப் ஃபோக்ஸ் இந்தியா லிமிடெட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24, Rahul performed the following procedures regarding the subsequent event. So Rahul வந்து ஒரு சில procedures பண்ணியிருக்காங்க. First one பாருங்க, obtained an understanding of procedure established by a company to ensure that all subsequent events are identified. ஸோ இங்கே எல்லா ஈவெண்ட்டும் வெதர் ஐடென்டிஃபை ஆகியிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க? என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. செகண்ட், என்கொயர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி as to whether any subsequent events have occurred with the effect of the financial year. Financial statement. So இந்த இயருக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஈவெண்ட் இனி ஃபியூச்சரில் அக்கர் ஆகுமா அப்படின்றதையும் என்ன பண்ணுறாங்க? கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, read the entity's latest subsequent interim financial statement. இப்போ அந்த கம்பெனியோட interim financial statement இருக்கும். in between the financial year அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதையும் இவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், ரீட் த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் ஆஃப் ஃபோக்ஸ் இந்தியா லிமிடெட் ஹெல்ட் அப் 31/3/2024. ஸோ அந்த மீட்டிங் நடந்ததில் கொடுத்த மினிட்ஸையும் இவங்க ரீட் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே.
ஸோ இப்போ கேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the following would not form a part of explanation given by CAP to Rahul? ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், a recent change in a senior management, a significant change in a nature of or size of a business entity and replacement of CAK by CAP, a change in legal or regulatory requirement. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரெக்கரிங் ஆடிட்டாக இருந்துச்சு. நானே வந்து ஒரு 4-5 வருஷம் ஆர்எல்ஸ் ஒரு பீரியட் முடிஞ்சிச்சு, எகெயின் நான் வந்துட்டு செகண்ட் பீரியடுக்கும் நானே அங்கே ஆடிட்டராக இருக்கேன்னா என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படின்றது தேவை கிடையாது. ஸோ எப்போ நம்மளுக்கு தேவைப்படும், ஏதாவது மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் வருது அண்ட் அந்த கம்பெனியோட நேச்சர் ஆரல் சைஸ் சேஞ்ச் ஆகுது, ஆரல்ஸ் அவங்களோட லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தான் we will again prepare a revised engagement letter. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த 3 ரீசன் சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆப்ஷன் சியை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement included by Rahul in revised draft engagement letter is incorrect? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும்போதே நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், how will you categorize the information pertaining to financial year 2022 to 23 relation to extracts found அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்து எதோட டேர்ம்ஸில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆடிட் பிளான், செகண்ட் ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் கைட்லைன்ஸ், ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஆடிட் பிளான் அப்படிங்கிறது ஆடிட்டோட ஸ்கோப் என்ன அண்ட் எந்த டைமிங்க்கு நான் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆடிட் பிளானில் இருக்கும். அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பண்ணணும், டீட்டெயில்டு லிஸ்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர், ஆடிட் பண்ணும்போது நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அண்ட் அதை யார் பண்ணணும், என்ன பண்ணணும் அண்ட் அதை எப்படி பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தது ஆடிட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க், என்ன ஆடிட் பண்ணும்போது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இருக்கும். அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்ன பண்ண போகிறோம் அண்ட் ஆடிட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கேன், இப்போ ஒரு எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஸ்டெப்ஸ் டேக்கன் டு கலெக்ட் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஆடிட் ப்ரொசீஜர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ நேச்சர் ஆஃப் ப்ரொசீஜர் என்ன அண்ட் இதுக்கு அடுத்தது எந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்கோம் அண்ட் எந்த டெக்னிக்கு அண்ட் இதை யார் பண்ணுறா. ஸோ இப்போ இது எனக்கு என்னது ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் ஆடிட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன், which of the audit procedure performed by Rahul not as per AS 560? ஸோ AS 560 படி எது கவர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு 4 ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 4 ப்ரொசீஜரில் எது கவர் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த SA 560 அப்படின்றது ஒரு ஆடிட்டர் சப்சிக்வெண்ட்டில் என்ன ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஈவெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த SA 560 அப்படின்றது. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான கைடன்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், ஆடிட்டர் எடுத்திருக்கணும். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபினான்ஷியல் இயர் 31/3/2024 அன்னைக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஆடிட் பண்ணும்போதாகட்டும் அண்ட் போர்டு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் அந்த போர்டு அப்ரூவல் கொடுக்கறது வந்துட்டு 1/5/2024 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவெண்ட் அக்கர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங்
பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மினிட்ஸ் 31/3/2024 வரைக்கும் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸாமைன் பண்ணலை. ஸோ நம்மளோட ஆன்சர் 4. ப்ரொசீஜர் 4 தான் வந்துட்டு ஆஸ் பர் SA 560 படி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், கேஸ் ஸ்டடி 2 பாருங்க. CAF has an appointed as an auditor of a manufacturing entity. ஸோ CAF என்ன பண்ணுறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் என்டிட்டியோட ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் CAF எதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எந்த ஒரு மெட்டீரியல் இம்பேக்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அவங்களோட ரிஸ்கையும் மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த என்டிட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டமை இன்னும் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, CAF வந்துட்டு CAZ கிட்ட ஒரு சில ஐடியாஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ CAZ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஏதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 4 ப்ரொசீஜர்ஸை நீ ஃபாலோ பண்ணு அண்ட் இது எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ளையர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோ. அண்ட் இதுக்கு அடுத்தது என்டிட்டி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் அந்த என்டிட்டிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது அந்த என்டிட்டி எடுத்திருக்காங்கன்னா அதையும் டேக் கேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ணிங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், CAF ஃபர்தராக என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த என்டிட்டி பாரோயிங்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அதுக்கான கிளைம் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதுக்காக ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரிவ்யூ த சப்சீக்வெண்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பீரியட். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து லோன் வாங்கியிருக்கேன், பாரோயிங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ரீகம்ப்யூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிவ்யூட் போர்டு மினிட்ஸ் ஃபார் அப்ரூவல் ஆஃப் நியூ லெண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இப்போ அதை புதுசாக ஏதாவது லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது போடுவாங்க மினிட்ஸில். ஸோ அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அக்ரீடு லோன் பேலன்ஸ் அண்ட் லோன் பேயபிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக லோன் அக்ரிமெண்ட்டையும் இவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. அண்ட் CAF இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆடிட் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதில் எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அந்த மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ இருக்குது, மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, அண்ட் இதை ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் என்ன அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி 5 to 8 கொஷின்ஸுக்கு நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கண்ட்ரோல் டார்கெட் will be categorized in which of the following? So first one, data center and network operation. So அந்த data center அப்படிங்கிறது என்ன, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன், அதை வந்து நான் பேக்கப் எடுக்கணும் அண்ட் அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா தான் எனக்கு இந்த டேட்டா சென்டர் அண்ட் இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வரும். ஆர்எல்ஸ் நான் வந்து ஒரு ப்ராசஸில் நான் 4-5 ஜாப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ஜாப் இருக்குது, ஏ முடிச்சதுக்கப்புறம் பி ஜாப் போகும் அண்ட் பி முடிச்சதுக்கப்புறம் சி அண்ட் இதுக்கு அடுத்தது ஜி டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 ஜாப் எனக்கு சைமல்டேனியஸாக நடக்குது. அண்ட் எந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஜாபை நான் அலோகேட் பண்ணேன்னா எனக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். ஸோ அலோகேஷன் ஆஃப் work and lead time, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகுது அப்படின்றதுக்கும் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரோக்ராம் கண்ட்ரோல். ஸோ அந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான சேஞ்சஸ் வருது அப்படின்னா ஐ வில் யூஸ் திஸ். அண்ட் ப்ராசஸிங் ரிலேட்டடாக வருது அண்ட் அக்யூரசி அண்ட் கம்ப்ளீட்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறதுக்காக.
அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டார்கெட் அப்படிங்கிறது எதுக்காக அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள், ப்ரொடக்ஷன் சிஸ்டமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ எது ஆன்சரை? டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், which of the procedure performed by CAF is suitable for satisfaction of the concern regarding borrowing? ஸோ borrowing ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் அவங்க பண்ணதில் எந்த ஸ்டெப்பு வந்துட்டு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதில் லோன் ரிலேட்டடாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா போர்டோடதை அவங்க பார்த்தா தான் அது இன்னும் கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். வித்தவுட் போர்ட் அப்ரூவல் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், do you agree with all the ways suggested by CAZ to CAF? ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்க சப்ளையர்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கோ த்ரூ பண்ண சொன்னாங்க, கரெக்டுங்களா? அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி, இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. பட் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அந்த என்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேனிப்புலேஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரைட் வே, கரெக்டுங்களா? ஸோ இதில் நோ சஜஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, CAF performed which of the following analytical procedure to obtain audit evidence with respect of a overall reasonable of purchase quantity and price of raw material? இவங்க என்னென்ன எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க, ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அண்ட் பாஸ்ட் இயர்ஸோட டேட்டா கலெக்ஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்ன அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே எது ரெப்ரசன்ட் பண்ணும்? கன்சப்ஷன், அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். அண்ட் இதுவே ஸ்டாக் காம்போசிஷன் அனாலிசிஸ் அப்படின்னா ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் போட்டிருப்போம். அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்பர்ஸில் சொல்லியிருப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அண்ட் ரா மெட்டீரியல் என்ன, பாஸ்ட் இயர் டேட்டாஸ் என்ன அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டெரக்டாக நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ண, அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? G&H and Company, a chartered accountant having an appointed as statutory branch auditor for Chandigarh branch of HFC Bank. ஸோ இந்த ஹெச்எஃப்சி பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாச்சுவரி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் அ நேஷ்னலைஸ்டு பேங்க். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு 4 இஷ்யூஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கான்சர்வேட்டிவ் கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு எக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த எக்ஸ் லிமிட்டடுக்கான கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 50 crores. பட் இதில் ஹெச்எஃப்சி இவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேரிங் பண்ணிக்கிறாங்க அண்ட் அந்த வேல்யூ வந்துட்டு 10 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாஸ்ட் 2 quartersல ரிசீவ் ஆன இன்ட்ரெஸ்ட் என்னது 1.75 crores. இது வந்து அந்த கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் இருக்குது அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் 1.25 crores. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்றது டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஃபால் அப்படின்றது அரைஸ் ஆகிருக்கு. அண்ட் அது இருந்தாலுமே இவங்க அதை நான் பர்ஃபார்மிங் அசட்டாக காமிக்காமல் பர்ஃபார்மிங் அசட்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அண்ட் செகண்ட் இஷ்யூ, எஸ்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ரெக்கவரியும் கிடையாது ஃபாஸ்ட் 18 months-ஆ. அண்ட் இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் என்பிஏ நார்ம்ஸ் படி அவங்க அப்ளை பண்ணலை அண்ட் இன்கம் ரெகனைசேஷனும் அந்த ரூல் படி கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து நாங்கள் கேரண்டியாக ரிசீவ் பண்ணோம், அதனால் நாங்கள் என்பிஏஸ் அப்படின்றது அப்ளை பண்ணலை அண்ட் இன்கம் ரெகனைசேஷன் நார்ம்ஸும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஷ்யூ 3 பாருங்கள். ஸோ ஏபிசி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் கிரெடிட் அப்படின்றத அப்ளை பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாமே ஃபைனல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு
அவங்களோட அசட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் லிமிட் அப்படின்றது 4.5 crores அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஷ்யூ 4. ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு borrower இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான சாங்ஷன் லிமிட் 300 lakhs, பட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 308 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இவங்களை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்ஸ்கேண்ட் ஆகிட்டாங்க. இவங்களை த்ரூ த டெலிஃபோனிக் ஃபோன் ஆரல்ஸ் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. இவங்களை நேரில் பார்த்தோம் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது அண்ட் அதோட ரியலைசபிள் வேல்யூ 25 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் நம்பர் 9 to 12க்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வெதர் த அசட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் இஸ் கரெக்ட். ஸோ எக்ஸ் லிமிடெடில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் இஸ் கரெக்ட், done on the basis of certification provided by UNC Bank Limited. Second one, classification is correctly done subject to the confirmation from a central statutory auditor of the bank. And C paranga, classification is correct, done subject to confirmation from a central statutory auditor of a bank, and also other parameters specified by the RBI guidelines have been followed. And fourth one, classification is not in order as classification has to be done on the basis of record of a recovery of HFC Bank only. So எல்லா பேங்க்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா as per RBI regulation அவங்க அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது பிரான்ச் வைஸாகவும் பண்ணணும் அண்ட் பேங்க் வைஸாகவும் அவங்க பண்ணணும். ஸோ இவங்க அதை பண்ணலை. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஆர்டர் படி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 10th கொஸ்டின் பாருங்கள், இஸ் த பேங்க் டெசிஷன் not apply NPA and income recognition norms to the account of SG Limited is valid under regulatory guidelines. ஸோ இது வந்து வேலிட் ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் கேரண்டி நான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாலும் என்னோட கிளாசிஃபிகேஷனில் அசட் கிளாசிஃபிகேஷன் காட்டும்போது என்பிஏ அப்படின்றத நான் காமிக்கணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஸோ அதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்றது இருக்குது. பட் இன்கம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் ஏதாவது ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நோ எக்ஸம்ஷன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், ஆர்பிஐயோட ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. த பேங்க் இஸ் கரெக்ட் டு த எக்ஸ்டென்ட் not applying NPA norms for provisioning purpose. However, this exemption is not available in the respect of income recognition norms. Okay, next one, 11th question paranga. ABC Traders offered its warehouse as a security for loan. HFC Bank created a charge on the warehouse. Which form a security has been created and whether a bank is required to get stock audit done of a cash credit account of ABC Traders. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அவங்க ஏதாவது ஸ்டாக் ஆடிட் அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செக்யூரிட்டி கிரியேட்டட் இஸ் பிளட்ஜ் அண்ட் பேங்க் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் ஸ்டாக் ஆடிட் டன் கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் ஆஃப் ஏபிசி லிமிடெட். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்டாக் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஒன்ல செக்யூரிட்டியை வந்து மார்டேஜ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேங்க் என்ன பண்ணணும், ஸ்டாக் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், செக்யூரிட்டியை நாங்கள் பிளட்ஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்துட்டு ஸ்டாக் ஆடிட் மேண்டேட்டரி கிடையாதுன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன், செக்யூரிட்டி இஸ் கிரியேட்டட் ஆஸ் அ மார்டேஜ் அண்ட் பேங்க் இஸ் நாட் மேண்டேட்டரி ரெக்வயர்ட் டு கெட் ஸ்டாக் ஆடிட் டன் ஆஃப் கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நான் ஒரு கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் மூலமாக போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்டாக் ஆடிட் மேண்டேட்டரி கிடையாது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், அது செக்யூரிட்டியாக தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நான் பிளட்ஜ் பண்ணலை. ஸோ மார்டேஜ். ஸோ நம்மளோட ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்,
whether correct classification and provision norms have been applied in the account of precision engineering. So precision engineering la enna pannom, so avangala nammalaala trace panna mudiyala, correctங்களா? ஸோ அவங்க என்னவா காமிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே சப்ஸ்டாண்டர்ட் அசர்ட்டாக காமிச்சிருக்காங்க. லோன் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க, அந்த அமௌண்ட்டு ரெக்கவர் ஆகலை அப்படிங்கும்போது அதுக்கு எனக்கு என்னது அப்படின்னா லாஸ் ஆஃப் அசர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை ஸ்டாண்டர்ட் அசர்ட்டாவோ டவுட்ஃபுல் அசர்ட்டாவோ நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், த அக்கௌண்ட் இஸ் கரெக்ட்லி கிளாஸிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. செகண்ட் இதில் பாருங்கள், டவுட்ஃபுல் அசர்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே டவுட்ஃபுல் நம்மளால் சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த ஆள் என்ன ஆகிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியலை, ரைட். அண்ட் இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க, டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கிடையாது. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is not correct about LLP? ஸோ LLP ரிலேட்டடாக எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், LLP is required to maintain a statement of cost of goods purchased, inventories, work in progress, finished goods, cost of goods sold. எல்லா LLPயும் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், and LLP is called small LLP, the turnover of which as per the statement of account and solvency for immediate preceding financial year does not exceed 40 lakh rupees or such higher amount not exceeding 50 crores rupees. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டிஷனும் எனக்கு இருக்குது, அதை சொல்லலை. ஸோ இந்த டேர்ன் ஓவர் கூட சேர்த்து கான்ட்ரிபியூஷன் டஸ் நாட் எக்ஸீட் rupees 25 lakhs அப்படின்றதும் இது கூட சேர்ந்த ஒரு அடிஷ்னல் கண்டிஷன், அதை ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, எவ்ரி LLP would require to file an annual return in the form of 11 with the ROC within 30 days of a closure of financial year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 30 days அப்படிங்கிறது இட் இஸ் ராங். ஸோ கரெக்டான ஆன்சர் 60 days. என்னோட ஃபினான்ஷியல் இயர் க்ளோசர் ஆகி 60 daysக்குள்ளே நான் என்ன பண்ணணும், ஃபைலிங் அப்படின்றத நான் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து, the auditor may appointed by a designated partner of the LLP at any time for the first financial year but before the end of financial year. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு நம்மளோட ஆன்சர் என்ன, பி ஆர் சி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், in case of any intangible asset is not in active use by the entity, the auditor should check whether. ஸோ ஆடிட்டர் என்ன செக் பண்ணணும், அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படிங்கும்போது deletion with the respect of intangible asset has been recorded in the books of accounts post approval by the entity's management. Second option பாருங்க, amortization charge has ceased beyond the date of deletion. Third option, the deletion with the respect of intangible asset has been recorded in the books of accounts post approval by an entity management and amortization charge shall be continued அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And fourth one, the deletion with respect of intangible asset has been recorded in the books of accounts post approval by the entity and amortization charge has been ceased beyond the date of deletion. ஸோ இதில் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இப்போ நான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அது ரிலேட்டடாக ஏதாவது அமௌண்ட்ரைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நான் என்ன பண்ணணும், என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடணும். 15 கொஷின் பாருங்கள். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏசி X System Limited acknowledged that going concern assumption will not suitable while preparing a financial statement. So இந்த financial statement prepare பண்ணும்போது going concern assumption படி என்னால் prepare பண்ண முடியாது, என்னோட கன்சர்னுக்கு இது கரெக்டாக applicable ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட்
இதை வந்து நாங்கள் தனியாக நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆடிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டு இன்க்ளூட் அ செப்பரேட் செக்ஷன் அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் uncertainty related to the going concern in the auditor report. So auditor reportல material uncertainty அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். செகண்ட், key audit matters அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி அதில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், key audit matter as per SA 75க்கு கீழே அவங்க சப்செக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது SA 570க்கு கீழே key audit matters அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் செக்ஷன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக இருக்கிறது SA 570. ஸோ அவங்க என்ன பண்ணணும், மெட்டீரியல் அன்சர்டனிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் A. அண்ட் இங்கே SA 570ல் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ அதையும் நான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுபடி செப்பரேட் ஒரு செக்ஷன் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கோயிங் கன்சர்ன் அசம்ஷன்ஸ் இஸ் நாட் ஃபாலோட் அந்த மாதிரி they have to mention in their financial statement. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷில்பிஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.